ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஏவோ கிடையாது. நாம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யுனைடெட் ஸ்பிரிட். இவங்க இதுக்கு முன்னாடி வந்து சிம்பல் வந்து மெக்டோவல் என்னன்னு இருந்தது. இப்போ யுனைடெட் ஸ்பிரிட்னு மாற்றிருக்கிறாங்க. இவங்க வந்து ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாராக இருக்கிறாங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 1314 இருக்குது. இவங்களுடைய டிபிஎம் ஸ்கோர் பார்த்தோம்னா டியூரபிலிட்டி ஸ்கோர் வந்து 70 இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் வேல்யூஷன் ஸ்கோர் வந்து 14 இருக்குது. கிட்டத்தட்ட ரெட்டுக்கு வந்துட்டதுனால இது ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். அதாவது ஓவர் வேல்யூஷன், ஹை வேல்யூஷன் அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். மொமெண்டம் ஸ்கோர் 66.7 இருக்குது. இது இன்னும் மாடரேட் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. எப்போ சைட்வேஸில் போதா இல்லாட்டி கீழே இறங்க போதா அப்படிங்கிறத இனிமேல் பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் வந்து 1200 அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 1225ன்னு கொடுத்துருக்குறாங்க. பிஏ பொறுத்த வரைக்கும் இது இன்னும் பைசோன் காட்டிக்கிட்டு இருக்கு. நியூட்ரல் ஜோனில் காட்டிக்கிட்டு இருக்கு. நியூட்ரல் ஜோனில் காட்டிகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 29.3 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.9 இருக்குது. இது வந்து நமக்கு கம்பெனியோட சால்வன்சி பொசிஷன் அண்ட் லிக்விடிட்டி பொசிஷன்லாம் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஆர்ஓசிஇ 26ஆகவும் ஆர்ஓஇ 19ஆகவும் இருக்குது. 19.8 அதை 20ன்னு வச்சுக்குவோம். ஸோ இவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 20+% ஆஃப் ரிட்டர்ன் உங்களால் எடுக்கிறதுக்கு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. டெப்ட் டு ஈக்விட்டியில் இங்கே நமக்கு டேட்டா இல்லை. அதனால டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து சால்வன்சி லிக்விடிட்டி பொசிஷன் நல்லா இருக்குது, ரிட்டர்ன் நல்லா எடுக்கிறாங்க, பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்குது, கடன் இல்லாத கம்பெனி. இப்போ இந்த நாலுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கம்பெனியை பற்றின ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை கொடுக்குது. அதே சமயத்தில் பிஇ ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 67.4 இருக்குது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் வேல்யூஷன் தான் நம்மளை சொல்லுவோம். ப்ரைஸ் டு புக்கு அதே மாதிரி 13.3 இருக்குது. 10 கடந்து இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான். இப்போ இவங்களோட அனாலிசிஸ்ட் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து 21.6 சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சர்ப்ரைஸ் வந்து 10.9% அனாலிசிஸ்ட் வந்து எதிர்பார்க்கிறாங்க. கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 19 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 3 பேர் செல், 6 பேர் ஹோல்டு, 10 பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் 1446% வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக வளர்ந்துருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 81.9% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 23% இயர் ஆன் இயர் வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் ரெவென்யூ வந்து 8% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய புக் வேல்யூ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 98.2 இருக்குது. டிடிஎம் புக் வேல்யூ 345 இருக்குது. ஸோ டிடிஎம் புக் வேல்யூங்கிறது ஃபோர்கமிங் இயர்ஸுக்காகத்தான் நமக்கு வரும். குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு குவார்ட்டர்லி இந்த மார்ச் குவார்ட்டரோட நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 134 இருக்குது. ரெவென்யூ வந்து மார்ச் மாதத்தோட குவார்ட்டரோட ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 14.8 இருக்குது. சரி, இப்போ இது வந்து மார்ச் மாதத்துக்கு மாத்திரம் தான் நடந்திருக்கா? Q to Q கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ வந்து குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு, ஆப்வியஸாக இபிஎஸும் குறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து 98.2ங்கிறது புக் வேல்யூ. இவங்களுக்கு வந்து இபிஎஸ் க்ரோத் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 31% கீழே போயிருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பிளட்ஜஸ் வந்து 1.8% பிளட்ஜஸ் இருக்குது. 56% ஹோல்டிங்கில் இருக்கிறாங்க. எம்எஃப் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க? எம்எஃப் வந்து 0.4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஏஎஸ் வந்து குறைச்சிருக்கிறாங்க, 0.2% குறைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இபிஎஸ் இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம்.
இதில் ஆக்சுவலாக வந்து லோ ப்ரைஸுங்கிறது நம்ம வந்து 530லேருந்து 730 அந்த ரேஞ்சு தான் எடுக்கணும். ஆனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கீழே எவ்வளோ தூரத்தில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் 1112 நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டோம். இப்போ ஆனுவல் டிடிஎம் எஸ்டிமேஷன்ஸ், ஆனுவல் இது இபிஎஸ் டிடிஎம் ஆனுவல் எஸ்டிமேஷன்ஸ், ஆனுவல் இபிஎஸோட எஸ்டிமேஷன், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஆனுவல் எஸ்டிமேஷன்ஸ் பிரகாரம் 1330 பாசிபிள், அதாவது மேக்ஸிமமாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் சர்ப்ரைஸ் வந்து ஒரு 10%க்கு மேலே சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1342க்கு மேக்ஸிமம் கோடு நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் இபிஎஸோட டிடிஎம் ஆனுவல் டிடிஎம் மாத்திரம் தான் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் 1321. அப்போ இது மூணுமே ஆனுவல் ரிசல்ட்டுங்கிறதுனால 1321லேருந்து 1342, அதுக்கு நடுவில் வந்து 1330 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஆனுவல் ஸ்கோப். இதை உடைச்சா தான் நம்ம அடுத்த கட்டத்தை பற்றி நம்ம பேச முடியும். சரி, சப்போஸ் இது உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1504 அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. 1521 இது ஒரு பாசிபிள். ஸோ 1500க்கு ஒரு பாசிபிள் இருக்குது. அதுக்கு கீழே தான் நம்ம பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க 1432 டு 1446 இது ஒரு பாசிபிள். நான் இந்த ஃபிகரை நான் வந்து கோடில் போடலை, நம்ம வேணும்னா இப்போ போட்டுக்கலாம். இந்த குவார்ட்டருக்கு நம்ம என்ன ஸ்கோப் எதிர்பார்க்கலாம்னாக்க 1321 கீழே உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் 1321க்கு கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாக்க 1882 டு 1282 அதையும் உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க 1216, அதுக்கு கீழேன்னா 1197. ஸோ இப்போ இந்த ஃபிகர் 1282 உடைச்சதுன்னா 1216, 1197 வரைக்கும் இது வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஓவர் வேல்யூஷனுங்கிறதுனால இதுக்கப்புறம் கீழே மார்க்கெட் இறங்க போகுதா இல்லை இந்த சப்போர்ட் எடுத்துட்டு சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் உடைச்சிச்சுன்னா 1342 உடைச்சிச்சுன்னா இதுக்கு அடுத்த ஸ்கோப் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 1432 டு 1446, 1504 டு 1521ங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தூக்கி நம்ம இதுக்குள்ளே போட்டோம். 1112, அதுக்கப்புறம் வந்து 955, 730, 530 தான் நம்மளுடைய லோ வேல்யூ எடுக்க முடியும். அதுவும் வந்து அடுத்த புக் வேல்யூக்காக தான், அடுத்த டிடிஎம் புக் வேல்யூக்கு தான் 530 இல்லாட்டி 345 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சு இப்போ வந்து மேலே இருக்கிறதுனால இந்த ரேஞ்சு வந்து இப்போ ப்ராக்டிக்கல் கிடையாதுங்கிறதுனால நம்ம 1112 எடுத்துருக்குறோம். 1112 எடுத்துருக்குறோம். இப்போ இதில் வந்து 1198 டு 1216 இந்த சப்போர்ட்டை உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கீழே எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து இதை உடைச்சிருச்சுன்னு வச்சுக்குவோம், 1342 உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, இந்த வேல்யூ போடுவோம். 1432லேருந்து 1446. நான் இதை ஒரே கோடாக போடுறேன், 1432. ஏன்னா இன்னொரு கோடு போட்டோம்னாக்கா 1432. ஆமாம், அதான் போட்டிருக்கு 1432. இன்னொரு கோடு போட்டால் இதுக்கு மேலே விழுகும், அதனால் நான் வந்து அது போடலை. அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து 1504லேருந்து 1521. 1504. இப்போ 1521 போட்டு பார்ப்போம், கொஞ்சம் கூட வரும். 1521 போட்டோம்னா கொஞ்சம் கூட வருது. ஸோ இப்போ இது வந்து 1404லேருந்து இங்கே ரெண்டுத்துக்கும் சேர்த்து இங்கே போட்டுரும். 1424 டு 1446 இது ஒரு ஏரியா, அதை தூக்கி நம்ம இங்கே போடுறோம். அதுக்கடுத்து 1504லேருந்து 1504 டு 1526 செக் பண்ணிக்கலாம். 1521.
இதை வந்து மேலே போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து ஸ்கோப் வந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா ஸ்கோப் தானே நம்ம சொல்கிறோமே தவிர்த்து கண்டிப்பாக நடக்கணுங்கிறதுக்கு இல்லை. மோஸ்ட்லி 1342 உடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அப்படியே உடைச்சாங்கனாலும் நமக்கு இதுதான் ஃபிகர் இப்போதைக்கு. ஒரு மெஷரபுளாக ஃபிகர் இருக்குது. இந்த ஃபிகரை வந்து யூகம் பண்ணினாலும் அதில் ஒரு லாஜிக் இருக்குது, மெஷரபிலிட்டி இருக்குது. அதனால இந்த ஃபிகர்ஸை நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கிறோம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.